மோட்டார் சைக்கிள் உருவான கதை. இரண்டாம் உலகப் போர் முடிந்திருந்த நேரம், ஜப்பானின் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம். ஜப்பான் முழுதும் பெட்ரோல் தட்டுப்பாடு, கார்கள் எல்லாம் முடங்கிவிட்டன. எல்லோரும் நடக்கிறார்கள் அல்லது சைக்கிளில் செல்கின்றார்கள். சேசிரோ ஹோண்டா வீட்டில் அமர்ந்திருந்தார். அருகில் சைக்கிள் நின்றது. சற்று தொலைவில் புல்வெட்டும் இயந்திரம் இருந்தது. அந்த புல்வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை கலற்றி இந்த சைக்கிள் இணைத்தால் என்ன என்று ஹோண்டாவுக்கு ஒரு புத்தம் புதிய ஐடியா தோன்றியது. அடுத்த நொடியில் காரியத்தில் இறங்கினார். ஹோண்டா புல்வெட்டும் இயந்திர மோட்டரை கலற்றி எடுத்து தனது சைக்கிளில் அவர் பொருத்திய போது உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்து விட்டது. அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி வந்தார் ஹோண்டா. அதே போன்று எங்களுக்கும் செய்து கொடு என்று மொய்க்க தொடங்கினர் மக்கள். அவரும் சளைக்காமல் செய்து கொடுத்தார். அதன் விளைவு என்ன ஆயிற்று? அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. இதையே பெரிய தொழிலாக மாற்றினால் என்ன என்று சிந்தித்தார் ஹோண்டா. கையில் பணம் இல்லை, வங்கிகள் கடன் தர தயாராகவில்லை. தனது தொழில் திட்டத்துக்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஜப்பானில் உள்ள 18,000 சைக்கிள் கடைக்காரர்களுக்கு கடிதம் எழுதினார். முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்தார். 5,000 சைக்கிள் கடைக்காரர்கள் முன்வந்து பண உதவி செய்தனர். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உதயமானது.